بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله كما لا نهاية لكمالك وعدد كمالي والحمد لله رب العالمين. நம்ம இந்த வீடியோவில் மிகவும் சுலபமான 5 சுன்னத்துகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம சுன்னத் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாலே நமக்கு முதல்ல மனசில் வருது என்னது? ஃபஜருக்கு முன்னாடி 2 ரகாத் தொழுதா அது சுன்னத், தாடி வைக்கிறது சுன்னத், அப்புறம் தொப்பி அணிவது சுன்னத். இந்த மாதிரி அமல்கள் மூலமாக நம்ம சுன்னத் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதனால் சுன்னத் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலே தஹஜ்ஜுத் இந்த மாதிரி தான் நமக்கு முதல்ல மனசில் வரும். ஆனால் இது மட்டுமே சுன்னத் கிடையாது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு கற்றுக் கொடுத்தது, அப்புறம் அவர் கடைப்பிடித்து வந்தது, இது எல்லாமே சுன்னத் தான். அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே சுன்னத் தான். இதில் 5 சுலபமான சுன்னத்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹதீஸ் இருக்குது. என்னென்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார், யாரெல்லாம் என்னுடைய சுன்னத்தை நேசிக்கிறாரோ அவர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பார், ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் அப்படின்னு அந்த உயர்ந்த சொர்க்கம். அங்கே தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார். அங்கே நாம் இருப்போம் சுன்னத்தை நேசித்தால். அதில் மிகவும் 5 சுலபமான சுன்னத்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தலையில் எண்ணெய் வைக்கிறது. ஜாபிர் பின் சமூரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுவார், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையில் எண்ணெய் இருந்தால் அவருடைய வெள்ளை முடிகள் தெரியாது, எண்ணெய் இல்லாவிட்டால் அவருடைய வெள்ளை முடிகள் தெரியும். இந்த ஹதீஸில் வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையில் எப்போவுமே எண்ணெயோடு தான் இருப்பார் அப்படின்னும் ஹதீஸ் இருக்குது. எந்த அளவுக்கு அவர் எண்ணெய் போடுவார்னா, அவரோட தலையில் இருக்க எண்ணெய் வந்து நெத்தியில் அப்படியே வலியும். அது வலியாமல் இருக்கிறதுக்கு வந்து அவர் துணியை வந்து கட்டியிருப்பார். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணெய் போடுவார். இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய பேர், ஒரு 50% பேர் இன்னும் எண்ணெய் தலையில் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது ஒரு சுன்னத் அப்படின்னு நம்ம தெரிகிறதே இல்லை. இதுவும் ஒரு சுன்னத் தான். தலையில் எண்ணெய் வைக்கிறதும் சுன்னத் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு செய்யணும். ரெண்டாவது வந்து ஒரு புன்னகையான சிரிப்பு நம்மளுடைய முகத்தில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்னு ஜாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுவார், நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல் அதிகமாக சிரிக்கும் ஒரு நபரை இதுவரை நான் கண்டிடதில்லை, நான் பார்க்கவில்லை அப்படின்னு திருமீதியில் இந்த ஹதீஸ் இருக்குது. அதாவது ஒருத்தரை நம்ம சந்தித்தா, ஒருத்தரை நம்ம மீட் பண்ணால் அவரை பார்த்து நம்ம சின்ன ஒரு புன்னகையை நம்ம சிரிக்கணும். இது வந்து ஒரு சுன்னத், அப்புறம் ஒரு சதகா. நம்ம ஒரு புன்னகை சிரிப்பை மற்றவர்களை பார்த்து சிரித்தாலே அது ஒரு சதகான தர்மம். இது ஒரு சின்ன சுன்னத் தான். இது ரொம்ப சுலபமான சுன்னத். இது நம்ம பயன்படுத்தலாம். இதன் மூலமாக நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்றது. எல்லோரும் சாப்பிட தான் செய்வாங்க. ஆனால் நம்ம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா நமக்கு ஒரு சுன்னத்தோடைய நன்மை நமக்கு கிடைக்கும். என்ன அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் பேர் எப்படி சாப்பிடுவோம்? முதல்ல தண்ணி கூட குடிக்க மாட்டோம். அப்படியே டேரெக்டாக கை கூட கழுவ மாற்றி, சில பேர் கழுவ மாட்டாங்க, அப்படியே சாப்பாடு எடுத்து அப்படியே அள்ளி சாப்பிடுவாங்க. ஆனால் அது கிடையாது. அப்படி அள்ளி சாப்பிட்றதுனால அவங்க அப்படியே கொழுத்து போய் குண்டாயிட்டு அப்புறம் மறுபடியும் என்ன செய்வாங்க? சாப்பிடவே மாட்டாங்க. கேட்டால் டயட் அப்படின்வாங்க. ஆனால் இதெல்லாம் எலிமினேட் பண்ணுற மாதிரி ரசூலுல்லாஹ் நம்ம கற்றுக் கொடுத்த சுன்னத்தான முறையில் சாப்பிட்றது என்ன அப்படின்னா, இப்னு மஜாவில் இந்த ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்லுவார், ஒரு மனிதன் அவனுடைய வயிற்றை 3 பாகமாக பிரிக்க வேண்டும். ஒன்று சாப்பாட்டிற்கு, 2வது தண்ணீருக்கு, 3வது காற்றுக்கு. காற்றுனா உடனே மூச்சு பயிற்சி செஞ்சு காற்று இழுத்துடக்கூடாது. அந்த வயிறு, அந்த பாகம் வந்து காலியாக இருக்கணும். ஒன்று காலியாக இருக்கணும், ஒரு பங்கு வந்து காலியாக இருக்கணும், ஒரு பங்கு வந்து சாப்பாட்டுக்கு, இன்னொரு பங்கு 3வது பங்கு வந்து தண்ணிக்கு. இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ணும். இந்த ஹதீஸ் வந்து இப்னு மாஜாவில் பதிவாயிருக்கு. அதாவது இந்த ஹதீஸை வந்து யார் தெரியுமா அதிகமாக பயன்படுத்துவாங்க? இந்த ஹதீஸ் யார் தெரியுமா உண்மையிலே ஃபாலோ பண்ணுவாங்க? சின்ன பசங்க தான். அவங்க சாதாரணமாகவே ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க? தண்ணி குடிப்பாங்க. அடுத்து ஒரு வாய் சாப்பிட்டாலே இன்னொரு வாய் மறுபடியும் தண்ணி தான் கேட்பாங்க. அவங்க வாய் லைட்டாக நரம்புனாலே போதுன்றுவாங்க. ஆனால் அவங்களுடைய தாய் விட மாட்டாங்க. நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு
கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் அப்படி சாப்பிடக்கூடாது. இதுதான் சாப்பிட்றதுக்கு ஒரு மெத்தட், ஒரு சுலபமான மெத்தட். நம்ம ஏதாவது ஒரு சாப்பாடு எடுக்கிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணீர் குடிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வயிற்ற ஒரு பக்கம் காலியாகவே இருக்கணும். இதனால் நமக்கு எந்த விதமான நோயும் வராது. 4வது நல்லதை பேசணும். அப்படி இல்லைன்னா அமைதியாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார், ஒருவர் அல்லாஹையும் மறுமையினாலேயும் நம்புகிறார் என்றால் அவர் நல்லதையே பேசட்டும் அல்லது அமைதியாக இருக்கட்டும் அப்படின்னு முஸ்லீமில் பதிவாயிருக்கு இந்த ஹதீஸ். அதாவது இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்மளுடைய நண்பர்களோட பேசும்பொழுது பார்த்திங்கன்னா நல்லது மட்டும் தான் பேசணும். ஆனால் நம்ம அப்படி பேசுகிறோமா? கிடையாது. நல்லது தவிர ஏதாவது பேசினா என்ன ஆகும்? பொய் பேசுவோம் அல்லது புறம் பேசுவோம். இது ரெண்டுமே மிகப்பெரிய பாவம். இன்றைக்கி பொய் பேசுறதுலாம் சாதாரணமாகிடுச்சு. நரகத்தில் சில பேர் இருப்பாங்க. அவங்க ஏன் நரகத்துக்கு போனாங்கன்னா அவங்க சின்ன சின்ன பாவங்கள் நின்று அதை அப்படியே அசால்ட்டாக விட்டுருவாங்க, அதை கண்டுக்காமல் விட்டுருவாங்க. அது என்னென்ன பாவம் அப்படின்னு பொய் பேசுறது, அதிகமாக பொய் பேசியிருப்பாங்க, அது அவங்க நரகத்தில் கொண்டு போய் விட்டுருக்கும். புறம் பேசுகிறது எந்த அளவுக்கு பாவம்னா, நீங்கள் ஒருவர் மீது புறம் பேசுனீங்கன்னா உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அவருக்கு போய் சேர்ந்துடும். அப்படி உங்ககிட்ட நன்மையே இல்லைன்னா அவருடைய பாவங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாவம். அதனால் பொய் பேசுகிறது புறம் பேசுறது கூடாது. அப்படி உங்களுக்கு புறம் பேசியே ஆகணும்னா நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். இது ஒரு ஹஸ்ரத் சொல்வார். சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு புறம் பேசாமல் இருக்கவே முடியாது, மற்றவங்கள பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது, அவங்களுக்கு தூக்கமே வராது. அதே மாதிரி அமைதியாகவும் இருக்க முடியாது. அப்படின்னா அவங்களுடைய அம்மா அப்பாவை பற்றி புறம் பேசுங்க அப்படின்றாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் உங்களுடைய நன்மை அவங்களுக்காவது போய் சேரட்டும் அப்படின்னு ஒரு ஹார்ஷாக ஒரு கடுமையான ஒரு சொல்லை பயன்படுத்தினார். 5வது என்னென்னா, இது கொஞ்சம் கஷ்டம். முன்னாடி சொன்ன 4 விட கொஞ்சம் கஷ்டம். என்னென்னா, இரவில் சீக்கிரமாக தூங்கி காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும். இது ஒரு சுன்னத் தான். இதில் நிறைய பேர் கடைப்பிடிக்கிறாங்க. சில பேர் ஆஃபீஸ் போகிறதுக்காக எந்திரிப்பாங்க, சில பேர் ஆஃபீஸ் போகிறதுக்காக சீக்கிரமாக தூங்குவாங்க. இது ஒரு சுன்னத்துன்னு நம்ம நினச்சி செய்யணும். ஆனால் நம்ம ஆஃபீஸ் போக எந்திரிக்கிறது ஃபஜருக்காக எந்திரிக்கணும் அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு நியத்தாவது வச்சு எந்திரிக்கணும். இன்றைக்கி நம்ம நம்மளுடைய உடம்பு இருக்குல்ல, அது தூங்கும்பொழுது 3 ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். அதாவது 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நம்ம காலையிலேருந்து நம்ம சேமித்த அந்த எனர்ஜிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி குறையும் போது நம்மளுக்கு மறுபடியும் அந்த எனர்ஜி சார்ஜ் ஆகும். எப்போனா 9லேருந்து 11 மணி வரையும். அதாவது உச்சந்தலையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்தில் மறுபடியும் கை வழியாக விரல் நுனி வரையும் நம்மளுடைய எனர்ஜி பாஸ் ஆகிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் ஆகிட்டே வரும். ஆனால் நம்ம 9லேருந்து 11 மணி தூங்குறோமா? கிடையாது. வாட்ஸ்அப் தான் வந்துட்டுருப்போம், இல்லை படம் பார்த்துட்ருப்போம், இல்லை வேறு ஏதாவது ஒன்று செஞ்சுட்ருப்போம். அப்படி செய்யக்கூடாது. அப்புறம் நம்மளுக்கு 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நம்மளுடைய பித்தப்பை, அதாவது கால் பிளாடர் அப்படின்வாங்க, அந்த கால் பிளாடரில் தான் அந்த எனர்ஜி, அந்த சக்திலாம் அங்கே தான் சேமிச்சு இருக்கும், ஸ்டோர் ஆகிருக்கும். ஆனால் அந்த நேரம் எப்போனா 11லேருந்து 1 மணி வரைக்கும். அந்த நேரத்தில் தான் நம்ம பெரும்பாலும் பேர் தூங்கவே ஆரம்பிப்பாங்க. அடுத்து மறுபடியும் லிவருக்கு போவோம் அந்த எனர்ஜி. அது எப்போனா 1 மணிலேருந்து 3 மணி, அந்த அளவில் 1லேருந்து 3 வரைக்கும் லிவர் பாஸ் ஆகி அங்கே ஸ்டோர் ஆகி இருக்கும். இதுதான் நம்மளுடைய பாடியோட ஃபங்க்ஷன் இரவில் தூங்கும்போது. ஆனால் நம்ம அதை பண்ணுறோமா? கிடையாது. நம்ம 11 மணி 1 மணிக்கு தான் சில பேர் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இது அவங்களுக்கு நோயாக முடியுது. உடனே காலைல வாட்ஸ்அப்லேயே ஸ்டேட்டஸ் போடுவாங்க, என்னன்ட்டு ஒரே டிப்ரெஷன், ஐ எம் லோன்லி இன் த வேர்ல்டு அப்படி இப்படின்ட்டு ஸ்டேட்டஸ் போடுவாங்க. இது ஏன்னா மன அழுத்தம் உருவாகுது, சரியான தூக்கம் இல்லாததுனால. இன்றைக்கி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, நம்ம சரியாக தூக்கமின்மை காரணமாக தான் நீங்கள் பெரும்பாலும் மன அழுத்தம் ஏற்படுது. ஆனால் நம்ம ரசூலுல்லாஹ் நமக்கு அப்பயே கற்றுக் கொடுத்தாரு, இரவில் சீக்கிரமாக தூங்கணும், காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கான ஹதீஸ் என்னென்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதிவிட்டிருக்காங்க. என்ன? புகாரியில் ரசூலுல்லாஹ் இரவில் சீக்கிரமாக தூங்கி இரவுடைய 3வது பாகம், அதாவது 3வது பாகம் அப்படின்னாங்க. 1 பாகம் 2 பாகம் 3 பாகம். நான் சொன்னல 9லேருந்து 11 ஒரு பாகம், 11லேருந்து 1 மணி ஒரு பாகம், 1 மணிலேருந்து 3வது அந்த பாகம், 1 மணிலேருந்து 3 மணி வரையும் ஒரு பாகம் இருக்கும். அந்த 3 பாகம் அடுத்து தான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இது வரும். அதாவது நம்ம தஹஜுத் நேரம் எப்போனா 2:30 மணிலேருந்து ஆரம்பிக்கும். அதாவது லிவரில் எல்லா எனர்ஜியும் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹ் எந்திரிக்கிறாரு. இது ரசூலுல்லாஹ் அப்பயே கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டார். அவர் தஹஜுத் தொழுவார் 2:30லேருந்து, அதாவது டைம் கணக்கில் தஹஜுத் நேரம் ஆரம்பிக்கும் போது ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு மறுபடியும் தொழ ஆரம்பிச்சிருவார். இதுதான் சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் வருது. எனவே மேல்கூறிய 5 சுலபமான சுன்னாக்களை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வை நாம் நேசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்றால் அவருடைய சுன்னத்தை நேசிக்க வேண்டும். எனவே
நாம் அவருடன் சொர்க்கத்தில் இருக்கிற ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி கமா லா நிஹாயத லிகமாலிக வ அதத கமாலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் அஸ்ஸலாம்.